பொதுமக்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்மள்ட்ட நெறைய பேசக்கூடிய நபர்கள், "சார் எனக்கு ஜிபிஎஸ்ன்னு டயக்னோசிஸ் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட் இதுக்கு பண்ணணும்னு தெரியல. எப்படி இருக்கு? இது எப்படி வந்தது? எனக்கு எந்த புரிதலுமே இல்ல. சித்தால ஏதாவது தீர்வு உண்டா?" அப்படின்னு நெறைய பேர் கேட்கறதுக்கான இந்த விஷயங்கள் நம்ம அதிகமா பார்த்துட்டுருக்கோம். ஸோ பொதுவா ஒரு சிறிய விழிப்புணர்வு அப்படின்ற விஷயத்த நான் இந்த சமயத்தில உங்களுக்கு குடுக்கணும்னு நெனைக்கிறேன். ஸோ கில்லியன் பேரி சிண்ட்ரோம் அப்படின்றது பொதுவா பார்த்தீங்கன்னா, ஒரு இம்யூன் சார்ந்து நம்ம பாடியில ஒரு மல்டிபிள் பிளேஸஸ்ல, மல்டிபிள் நரம்பு சார்ந்த விஷயங்கள்ல நமக்கு வந்து ஒரு பெயின உண்டாக்குறது தான் இம்யூன் மீடியேட்டட் பாலிநியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பொதுவா நம்ம உடம்புல 2 விதமான சென்சேஷன உணரக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, நான் தொடுறேன்னு சொல்லக்கூடிய இந்த உணர்வ புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வகையான நரம்பு, தொடும்போது அது வந்து ஒரு சூடுணர்வு உள்ள ஒரு விஷயம் இருக்கிறப்ப நான் கைய எடுக்கணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஸ் வரணும் இல்லையா? ஸோ இந்த குடுக்கக்கூடிய ஃப்ரண்ட் இம்பல்ஸும், ரிப்ளை குடுக்கக்கூடிய இம்பல்ஸ் 2 சம்மந்தமான ஒரு நர்வும் டிஸ்டர்ப் ஆயி, இதுல நமக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டு, இதனால ஒரு விதமான பெயின் கால்கள்லயோ, கைகள்லயோ, முகம் சார்ந்த விஷயங்கள்லயோ ஒரு வலிய உண்டாக்கக்கூடிய ஒரு வகையான இது நோயா இது வந்து கருதப்படுது. எனக்கு மசில் வீக்னஸ் இருக்கு சார். ஒரு தசை ஒரு ஒரு பிடித்தமே இல்ல. ஒரு 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 உணர்வே இல்ல அப்படின்ற மாரி சொல்வாங்க. கூடவே அரிஃப்ளெக்ஸியான்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன்ஸ். இதுவும் மேஜரா பேஷண்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு இது. அதாவது இப்ப கால்ல உள்ள மசில்ஸோ அல்லது கையில உள்ள மசில்ஸோ இருக்கு அப்படின்னா, நான் தட்டினா கூட அதில எந்த விதமான ஒரு ரிஃப்ளெக்ஸோ அல்லது எந்த விதமான ஒரு உணர்தலோ அவங்களுக்கு இருக்காது. தன்னத்தானே கைய கூட தூக்க முடியாத அளவுக்கு அவங்களோட இந்த சிம்ப்டம் வந்து மேஜரா வந்து இருக்குங்க. இதான் பிரைமரியான சிம்ப்டம்ஸ். இந்த சிம்ப்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலே, அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டா, அப்படி கிடையாது. இது ஒரு பிரைமரி சிம்ப்டமா கருதப்படுகிறது. மோர் தென் 50-60% ஆஃப் கேஸஸ்ல இந்த சிம்ப்டம் பிரைமரியா இருக்கும். இத வச்சு ஒரு சில டெஸ்ட் வந்து எடுக்க வேண்டியிருக்கும். அத வந்து நம்ம எடுத்து தான் இந்த டிசீஸான்னு கன்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு சில சமயத்தில இந்த டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சரியான பிறகு போஸ்ட் இன்ஃபெக்ஷியஸ் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நமக்கு வந்து இந்த நர்வ் டிஸ்டர்பன்ஸ் டேமேஜ் அப்படியே பெர்மனன்ட்டா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குங்க. இன்னைக்குள்ள காலகட்டத்தில ஐ மீன் பிஃபோர் 2012லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாவே இந்த டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில அவுட் பிரேக் சார்ந்து இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் சார்ந்து தான் இது வந்து வந்திருக்கிறது. 1,00,000ல் அதாவது 1 அல்லது 2 நபர்களுக்கு தான் வந்துட்டு இருந்துச்சு. பட் இன்னைக்குள்ள கண்டிஷன் படி 1,00,000ல 1லிருந்து 4 நபர்களுக்கு இது பாதிக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸா இது வந்து அமைஞ்சிட்டு இருக்குங்க. ஸோ பொதுவா அக்யூட் நியூரோமஸ்குலர் பேரலிசிஸ் தான் உண்டு பண்ணும். ஸோ இதனால தான் பேஷண்ட் சைட்ல பார்க்குறப்போ, அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு பலனே இல்லாம பேஷண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இது முக்கியமா பொதுவா நம்ம கிளினிக்கலா பார்க்கக்கூடியதுல பொதுவா இன்ஃபெக்ஷியஸ் சார்ந்து தான். ஒரு சில சமயத்தில இது என்ன டைரக்ட் ரீசன்ஸ் அப்படின்னு இதுவரைக்கும் சரியா ஆராய்ச்சி செய்யப்படல. பட் இதுவரைக்கும் நம்ம பிளான் பண்ணக்கூடியது ஏதாவது ஒரு வைரலோ, அதாவது ஏதாவது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸோ வந்த பிறகு இது வந்து வந்திருக்கலாம். பொதுவா சொல்றது கேம்பைலோபாக்டர் ஜெசினின்னு சொல்றாங்க. எப்ஸ்டைன் பார் வைரஸ் இந்த இன்ஃபெக்ஷன் வந்து இதனைத் தொடர்ந்து ப்ரொசீட் ஆகக்கூடியதா சொல்றாங்க. ஒரு சில கண்டிஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, சைட்டோமெகலா வைரஸ் கூட இதுக்கு வந்து சொல்லப்படக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் வந்து உண்டுங்க. ஒரு சில கண்டிஷன்ஸ்ல வேக்சினேஷன்ஸ் நம்ம போடுறோம் இல்லையா? இந்த வேக்சினேஷன் கூட இந்த டிசீஸ ட்ரிகர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் நம்ம இன்னைக்கு கிளினிக்கலா அதிகமா பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு சில சமயங்கள்ல ஆட்டோ இம்யூன் பாடியில இருக்கக்கூடிய இம்யூன் மெக்கானிசம் நம்மள நல்லதா பார்த்துக்கணும். பட் அது நமக்கு எகென்ஸ்ட்டா மாறுற சமயத்தில கூட இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வர்றதுனால சம்டைம்ஸ் நம்ம நர்வ்ல இருக்கக்கூடிய அங்க உள்ள மாலிகுலர் பேத்தோஜெனிசிஸ் அல்லது ஆக்சான்ஸோ, நியூரான்ஸோ அல்லது அங்குள்ள மைலினேஷன் சீட்ஸையோ டேமேஜ் பண்றதுனால இது வந்து உங்களுக்கு அடுத்து இந்த நோய் வந்து உண்டாகறதுக்கான வாய்ப்பு வந்து காமனா அதிகமா இருக்குங்க. ஸோ இதுல ஒரு 3 விதமா இத வந்து நம்ம கிளினிக்கலா நம்ம வந்து பார்க்கலாம். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, மோட்டார் சிம்ப்டம்ஸ். மோட்டார் சிம்ப்டம்ஸ் அப்படின்னு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, 2 கால் இப்போ ஒரு கால்ல வருது அப்படின்னா, இன்னொரு கால்லயும் அதே மாதிரியான அந்த வலியோ அல்லது நரம்பு அந்த உணர்வு தன்மை இல்லாம இருக்கிறது. அப்புறம் கூடவே இது கால்கள்ல வந்தா கையிலயும் ஒரு கையில வந்தா 2 கையிலயும் இருக்கிறது. முகம் சார்ந்த இடத்துலயும் இதே மாரி கன்டினியூவா சிமெட்ரிக்கலா ஃபாலோ ஆயிட்டே இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு பார்க்குறப்போ ரிஃப்ளெக்ஸே இருக்காது. நான் தட்டி ஒரு சில விஷயங்கள் நான் பார்க்குறோம் அப்படின்னா, அதுக்கான உணர்வு, அதுக்கான ரிஃப்ளெக்ஸே இந்த இடத்துல இருக்கவே இருக்காது. பேஷண்ட் பொறுத்தவரை. குறைவா இருந்தாலும் நம்ம இந்த சார்ந்த விஷயங்களா இருக்கும் அப்படின்றத நம்ம யூகிக்க வேண்டும். அப்புறம் ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கை நமத்துட்டே இருக்கும். அல்லது ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கால்ல குத்தல் இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. டிங்லிங் சென்சேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த மாரி கைகள்லயும், கால்லயும் இருக்கு அப்படின்னாலும், இது ஒரு முழுமையான காரணம் இது இருந்தா அப்படின்றது கிடையாது. பட் இதுவும் இருந்தா நம்ம இத சார்ந்த விஷயங்களா இத வந்து யோசிக்கணுங்க. ஸோ இதுதான் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு சிலவங்களுக்கு இதனுடைய தீவிர நிலையில ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் கூட அதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பொதுவா மசில் வீக்னஸ் தானே. கால்கள்ல அதாவது இன்னொரு விஷயம் இது அசெண்டிங் டைப் ஆஃப் நியூரோபதின்னு சொல்லுவோம். அசெண்டிங் டைப் அப்படின்னா, அதாவது கீழிருந்து தொடங்கி மேல் நோக்கி வந்துகிட்டே இருக்கும். அதாவது கால்ல தொடங்கும், அதன் பிறகு கைகளுக்கு பரவும், அதன் பிறகு சார்ந்த மசில்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகும். அதன் பிறகு ரெஸ்பிரேட்டரி மசில். ஸோ இப்படி ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் தாராளமா போம்போது,
அங்கே சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைம் தான் உங்களுக்கு வென்டிலேட்டரோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொண்டு போகக்கூடிய விஷயங்கள் இருக்குது. டயக்னோசிஸ்ன்னு பொறுத்தவரை பேஷண்ட் பொறுத்தவரை நம்ம வந்து கரெக்டாக அவங்களோட ஹிஸ்ட்ரி எடுக்கணும். 2வது நர்வ் சார்ந்த நியூராலஜிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்றது கண்டிப்பாக வந்து சொல்லுவோம். கூடது எலக்ட்ரோஃபிசியாலஜிக்கல் ஸ்டடீஸ் வந்து கண்டிப்பாக பண்ணுறதுக்கு அட்வைஸ் பண்ணுறோம். சிஎஸ்எஃப் எக்ஸாமினேஷன் வந்து கண்டிப்பாக பண்ணணும். அதில் புரோட்டீன் லெவல் கூட இருக்குது அப்படின்னா குலின்-பேரி சிண்ட்ரோம்க்கான பாசிட்டிவிட்டி இருக்கா அப்படின்றதையும் இது பண்ணணும். கூடவே டிஃபரன்ஷியல் டயக்னோஸ் நம்ம கிளினிக்கில் நம்ம பார்க்குறப்ப வேறு ஏதேனும் கண்டிஷன் மைத்தனிக் கிராவிஸோ வேறு ஏதாவது கண்டிஷன்ஸ் அதாவது நரம்பு சார்ந்த வேறு ஏதாவது இருக்கா, பெரிஃபரல் நியூரோபதி இது இருக்கா அல்லது டயபெட்டிக் நியூரோபதியா அப்படின்றத நம்ம இது வந்து பார்க்கக்கூடிய விஷயங்களும் நம்ம வந்து செய்கிறோம். பொதுவாக நம்ம சொல்கிறது டயட் அப்படின்ற விஷயத்த ப்ராப்பராக நல்லா ஹைஜீனிக்காக எடுத்துக்கிற மாதிரி பாருங்கள். வேக்சினேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக எல்லா ஷெடியூல்ஸும் ப்ராப்பராக பண்ணியிருக்கீங்களா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஏதாவது வேக்சினேஷன் பண்ணியிருக்கிறீங்களா, எதனால் எதுவும் இது தொடர்ந்தா அப்படின்றத டாக்டர்கிட்ட ரிவீல் பண்ணுங்கள். ஸோ என்னென்ன விஷயங்களும் எந்த விஷயத்தையும் மறைக்காமல் இருக்கப்போ எங்களுக்கும் டயக்னோசிஸ் பண்ணுறப்போ அதுவுமே ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா அமையுங்க. ஸோ இதுதான் மேஜரான ஒரு விஷயம். ஸோ இதுலேயும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசீஸ் வந்து உண்டுங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அப்படின்றத நான் சொல்கிறப்ப எப்படின்னா, பொதுவாக இது கிளினிக்கெலாம் பார்க்குறப்போ ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைகள் மட்டும் இதாக இருக்கும். கிட்டத்தட்ட இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 8 டைப் ஆஃப் சிம்டம்ஸாக நம்ம சொல்கிறோம். கிளாசிக்கல் சென்சரி மோட்டார்னு சொல்லுவோம், பியூர் மோட்டார்னு, பேராப்ரோபெட்டிக் சொல்லுவோம். அது ஃபரிஞ்சியல் செர்விக்கல் மசில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பேரலைசிஸ் ஆகி அதனால் வரக்கூடியது, பியூர் சென்சரியாக வரக்கூடியது, இப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் உண்டுங்க. இதுலேயும் பொதுவாக மேஜரான ஒரு 3 காரணம் அப்படின்னு பார்த்தா நம்ம நரம்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நர்வ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் மைலின் ஷீத்னு ஒன்று இருக்கும், ஆக்சான்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ இதில் இந்த 3ல் பொதுவாக நமக்கு எது டேமேஜ் ஆகுதோ அது சார்ந்து வரக்கூடிய நியூரோபதி அப்படின்றது தான் காமனாக நம்ம கிளினிக்கலாக சொல்லிகிட்டு இருக்கோங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து அதிகமாக பார்த்துட்ருக்கோம். அதிகமான டயக்னோசிஸும் இதில் நம்ம பார்க்கக்கூடியதுக்கான கேசஸில் இருக்கக்கூடியதும் இந்த மாதிரி தான். அது சித்த மருத்துவம் சார்ந்து நரம்பு உரமாக்கி மருந்துகள்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான விஷயங்கள் பேஷண்ட்டோட அந்த நோய் நிலையும் அதனுடைய தன்மையும் புரிந்து கொண்டு அதற்கான மருத்துவ முறையை நம்ம செய்யும்போது எளிதில் இதற்கான ஒரு தீர்வை வந்து கண்டிப்பாக சித்த மருத்துவர்கள் தர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இது பொதுவாக நம்ம இந்த மருந்து எடுங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்கிறது மிகவும் தவறான ஒரு விஷயமா அமையும். பேஷண்ட் என்ன கண்டிஷன்ஸில் இருக்காங்க, மேபி அவங்களுக்கு ஒரு வாரத்தில் தான் இன்றைக்கி இன்ஃபெக்ட் ஆகிருப்பாங்க. அப்புறம் ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா 6 மாதம் வரைக்கும் இன்றைக்கி வரையும் ஆகிடுக்கும். இன்றைக்கி நம்மள்கிட்ட கன்சல்டேஷன்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்காக பிளான் பண்ணுவாங்க. ஸோ அப்போது எந்த நிலையில் இருக்கிறாங்க, எவ்வளோ நாள் ஆயிருக்கு அப்படின்ற ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சு நம்ம ட்ரீட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் இதை நினச்சி பயப்பட வேண்டாம். பொதுவாகவே இந்த கண்டிஷன்ஸ் ப்ரீவியஸ் டேட்டாஸ் நம்ம பார்க்குறப்போ என்னென்னா இந்த கண்டிஷன்ஸ் இந்த சிம்டம்ஸ் அதாவது ஆரம்ப நிலையில் ரொம்ப படுத்துகிட்டே இருப்பாங்க, அவங்களால எழுந்து தன்னால் நடக்கக்கூட முடியாது. பட் பொதுவாக 50லேருந்து 60% நபர்கள் பொதுவாகவே 1 மாதத்திலிருந்தோ 6 மாதத்துக்குள்ளாக அவங்க ட்ரீட்மெண்ட் ப்ராப்பராக எடுக்கிறப்போ அவங்களால தன்னைத்தானே அவங்களுடைய வேலைகளை செய்யக்கூடிய அந்த தன்மைக்கு அவங்க வந்து உடல் வந்து மாற்றி அந்த மருந்துகள் சரியாக எடுக்கிறப்போ உங்களுக்கு மாறி வரும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கட்டாயம் இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். மேபி உங்களுக்கு கன்சல்டேஷன்ஸ் எது வேணால் மேலே உள்ள நம்பர்லும் அழைக்கலாம், அல்லது அருகிலுள்ள உங்களுடைய ஆரம்ப சுகாதார அரசு சித்த மருத்துவமனையும் அருகிலுள்ள சித்த மருத்துவர்களையும் ஆயுஷ் மருத்துவர்களையும் தாராளமாக நீங்கள் அழைக்கலாம், அவர்களை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்ற விழிப்புணர்வை இந்த வீடியோ மூலிமா தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.